10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. We can learn about the new topic, distance and displacement. So you already know the definitions of distance and displacement, which is a detailed study in last class. So now distance. So distance is nothing but it is the actual path between the two ends. So what is meant by distance? It is the actual distance or total distance between the 2 points. So இது வந்து shortest distance கிடையாது, இது வந்து ஒரு actual distance between the 2 points or end to end, which is said to be distance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So distance is a scalar quantity. The unit of distance is meter. ஸோ இது வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் நாங்கள் என்ன ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைமென்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் இஸ் த ஆக்சுவல் பாத் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஸ்கேலர் குவான்டிட்டி. த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். த டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எல். சப்போஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். என்னத்துங்க இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா ஆக்சுவல் பாத் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் த டிஸ்டன்ஸ். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் விச் இஸ் நோன் அஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராம் நாங்கள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏபிசி. The distance between the A and B is 4 meter. The distance between the B and C is 3 meter. A and C வந்து எனக்கு 5 meter. By using the Pythagoras theorem we can calculate the distance between the AC is 5 meter. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்னா ஏன்ற இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிகல் ஃப்ரம் A to B then B to C மூவ் ஆனிச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் த ஆக்சுவல் பாத். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த A and C. The shortest distance between the A and C is known as the நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா here the diagram is a right angle triangle, so we can use Pythagoras theorem. So AC square is equal to AB square plus எனக்கு என்ன சார்னா BC square. So இப்போ AC square which is equal to the value of AB square is 4 square. 4 square எனக்கு எவ்வளோ சார்னா 16. Then BC square 3 square. So the value of AB square வந்து எவ்வளோ சார் அப்படின்னா 4 square. 4 square வந்து எவ்வளோ சார் அப்படின்னா 16. BC square 3 square எவ்வளோ சார் அப்படின்னா 9. So 16 plus 9 25. Then AC square value வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 25. Then AC is equal to 25 square root எடுத்திங்கன்னா எனக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த டயக்ராம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். A particle it want to travel from A to C via B அப்படின்னா it is known as the distance. From A to C straight அண்டாக போனுச்சு அப்படின்னா it is a displacement. ஸோ இது வந்து ஆக்சுவல் பாத். A to B, B to C அப்படின்றது ஆக்சுவல் பாத் which is known as the distance. ஸோ which is called வந்து distance அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா எல். A to C மூவ் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு என்ன சார்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து 5 மீட்டர். இப்போ நம்ம எப்போவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா A to B, B to C அப்படின்னா இங்கே 4 மீட்டர் இருக்குது, இங்கே 3 மீட்டர் இருக்குது. த டோட்டல் ஆக்சுவல் பாத் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் A to C எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 7 மீட்டர். பட் இந்த A to C எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 5 மீட்டர். So from this observation we conclude that the value of distance is always greater than the displacement. எப்போவுமே இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட அதிகமாக இருக்கும். பட் ஒன் கண்டிஷனில் the distance which is equal to displacement அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா if a particle travel from the one point into another point in a straight line. So if you are taking the straight line motion அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்சுவல் பாத்தும் அதுதான், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸும் அதுதான். ஸோ the actual path which is equal to shortest distance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கண்டிஷனில் the distance which is equal to displacement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் மேக்னிடியூடாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு எப்படி சார் இருக்குன்னா கம்மியாக இருக்கும். பட் ஒன் கண்டிஷனில் போத் ஆர் ஈக்குவல் when it means a particle travel in the straight line the distance which is equal to displacement. ஸோ இதை நம்ம எப்படி சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா a distance which is equal or greater than the displacement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the unit of displacement வந்து it belongs to vector quantity. ஸோ இந்த unit followed by the distance is the same for the displacement. நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன
யூனிட் என்ன டைமென்ஷன் ஃபார்முலா பாஸ் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ which is exactly same for the displacement also. But the main difference is the distance is a scalar, displacement is a vector. So displacement is a shortest distance, distance is a actual path அப்படின்னு நம்ம சொல்கிறோம். But when you are going to learn about the distance, there is no variety of types. சப்போஸ் நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் பார்க்குறப்ப தெர் இஸ் வெரைட்டி. ஸோ எனக்கு வந்து ஒரு 3 டைப் இருக்குது. என்ன சார் அப்படின்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் மீன் பை த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இஃப் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த ஆர்ஜின், ஸோ இட் இஸ் நோன் அஸ் த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம வந்து ஆர்ஜின்லேருந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னா, ஆர்ஜின்லேருந்து நம்ம வெளியே மூவ் ஆனோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் இஃப் யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆர்ஜின் மீன்ஸ் இட் இஸ் நோன் அஸ் த நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் இஃப் யூ ஆர் ரீச்சிங் த ஆர்ஜின் மீன்ஸ் இட் இஸ் நோன் அஸ் த ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இஃப் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த, நீங்கள் வந்து ஹோம் ஒரு ஆர்ஜினை வச்சுட்டு இஃப் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த ஹோம் மீன்ஸ் இட் இஸ் நோன் அஸ் த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். Again then after completion of school again you are went to நீங்கள் மறுபடியும் again வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகுறீங்க, ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப it is known as the negative displacement. When you reach the home it is said to be zero displacement. Why? Because positive displacement வந்து இப்போ நீங்கள் வந்து the distance from the home and school ஒரு 10 kilometers அப்படின்னா if you are moving away from the home அப்படின்னா 10 kilometer +ல இருக்கும். If you are moving towards the home அப்படின்னா -10 kilometer இருக்கும். ஸோ ஆர்ஜினுக்கு போகிறப்ப +10 -10 சேர்ந்து டோட்டலாக எனக்கு 0 ஆயிரும். ஸோ which is called as the zero displacement is nothing but when we are reaching the origin, it is known as the zero displacement அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ the காமனான பாயிண்ட் எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஆக்சுவல் பாத், then end to end. So it is a scalar quantity. Then meter is the unit of distance, L, the capital L within the square bracket I can write. Why? Because while we are writing the dimension formula we can follow the rules. All the dimension formula we can write within the square bracket. I hope you already know. So the unit and the dimension formula which is the same for distance and the displacement. So when we are go for the displacement it is a shortest distance between the two ends அப்படினு நம்ம சொல்றோம். So it is a vector quantity. So distance is a scalar, displacement is a vector. The another difference எனக்கு என்ன சார் அப்படின்னா there is the no variety of types while we are following in the distance, but the displacement அப்படின்றப்ப ஸோ இதில் வந்து எனக்கு 3 டைப் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். இஃப் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த ஆர்ஜின் பாசிட்டிவ், இஃப் யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆர்ஜின் அப்படின்னா நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆர்ஜினை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். இன் சேம் தியரி we could follow for the speed and velocity. So I hope you already know these are the topics, velocity and speed, then you can detail study in the previous classes. So the speed is nothing but the distance by time. So speed is nothing but distance by time அப்படினு நம்ம சொல்றோம். அதே போல velocity is equal to displacement by time. So from the conversation lende we can conclude that speed is a scalar. Why? Because the formula for speed is a distance by time, you know. So distance is a scalar, so speed is a scalar. But when go for the velocity is equal to displacement by time. So displacement is a vector, so that velocity is the vector, but the unit is common. On the unit go for the speed means speed is equal to distance by time. So distance, unit of distance meter, so unit of time second, so meter per second. Dimension formula வந்து LT power -1 அப்படின்னு நம்ம சொல்றோம். When we go for the velocity, the unit for velocity is equal to, the formula for velocity is equal to displacement by time. The unit of displacement meter, the unit of time வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட். டைமென்ஷன் ஃபார்மில் எனக்கு என்ன சார் அப்படின்னா LT -1. In same the unit of distance which is equal to unit of displacement. In same that the unit of speed which is equal to unit of velocity. But what is the main difference means here speed is a scalar, here speed is a scalar, velocity is a vector. In same that distance is a scalar, displacement is a vector அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் வந்து ஆக்சுவல் the relation between the distance and the displacement அப்படின்றப்ப then நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்ப the distance is a greater magnitude, equal or greater magnitude for the displacement. In same that அதே போல தான் the value of speed which is equal or greater than the velocity, அந்த ஈக்குவல் அப்படின்றது எப்போ சார் அப்படின்னா when we are allowing in the straight line motion அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த straight line motion கூட இன்னொரு பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா rectilinear motion அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ rectilinear motion அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ those particles are travel in the straight line, those particles are travel in the straight line is said to be எனக்கு என்ன சார் அப்படின்னா straight line motion அப்படின்னு நம்ம சொல்லலாம். straight line அப்படின்னா rectilinear motion அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ distance displacement ரெண்டு ஈக்குவலாக இருக்கலாம், ஆர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸ்பீடும் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டினா அதிகமாக இருக்கலாம். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ஸ்கேலார்,
டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா வெக்டார் எனக்கு ஆயிரும். இது ரெண்டு எனக்கு எப்போ சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா when we are in the straight line motion அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் I hope you already know about ஃபார்முலா. உங்களுக்கு வந்து வெலாசிட்டி ஸ்பீட் இதுக்கு உண்டான ஃபார்முலாலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முதல்ல வந்து ஸ்பீடுக்கு உண்டான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம், தென் வந்து வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போத் இட் ஹேவிங் த சேம் டைமென்ஷன் ஃபார்முலா அண்ட் சேம் SI யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், நவ் we can learn about average velocity. So the name itself you can identify the meaning average velocity, so you can find the average value. Suppose if you are taking a particle, the particle moves in the one direction, and before that physics contains the 3D dimension. So 3D dimension நம்மளுக்கு இருக்கு, x y z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ x y z அப்படின்றதுல உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ a particle moving in the x axis means it's having the I cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். y axisல இருந்தால் j cap, ஸோ z axisல இருந்தால் k cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் என்ன சார் சொல்கிறேன் அப்படின்னா a particle moving in the one direction means it will having the single dimension. Either it moving in the x axis or y axis or z axis. So it will having the single dimension அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So when a particle moving in the single dimension or it will possessing the single direction, the formula for average velocity is equal to delta x by delta t. Here delta really indicates டெல்டாவோட மீனிங் என்ன சார் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் ரீட் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி நம்ம ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை ரேட்? Rate is nothing but if you can write any formula in denominator, you have the time factor means you are said to be rate அப்படின்னு சொல்லணும். நம்ம எந்த இடத்துல வந்து ரேட் நம்ம அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நீங்கள் ரைட் பண்ணுறப்ப டினாமினேட்டரில் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்கிற டேர்முக்கு முன்னாடி இங்கே வந்து ஹியர் டெல்டா எக்ஸ் இஸ் நோன் அஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், டெல்டா டி இஸ் த டைம். ஸோ சிம்பிளி இது எப்படி நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் இட் இஸ் எ வேர்ட், இட்ஸ் பிலாங்ஸ் டு டெல்டா டி. சேஞ்ச் இட்ஸ் எ வேர்ட் இஸ் பிலாங்ஸ் டு டெல்டா. ஸோ ரேட் வந்து யாரை டினோட் பண்ணுது அப்படின்னா டெல்டா டியை டினோட் பண்ணுது. டெல்டா வந்து டெல்டான்ற இது வந்து எதை சொல்லுதுன்னா சேஞ்சை சொல்லுது. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட், ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் அண்ட் பைக் இன் ஏ ஹோம், இன்னொரு ஹோம் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அட் டைம் t1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தென் ஆஃப்டர் சம் டைம், ஸோ அப்போ வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து x1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் சம் டைம் t2 தென் யூ கேன் கவர் த சம் டிஸ்டன்ஸ். ஸோ இது x2. அப்போ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ், த டிஸ்டன்ஸ் வேரிஸ் வித் த டைம். So this is the final time, t2 is the final time, so t1 is the initial time. So within the time, suppose ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் t1 வந்து ஒரு 10 ஹவர்ஸ்னு வச்சிங்க, t2 வந்து ஒரு 2 ஹவர்ஸ்னு வச்சிங்க. within the 2 hours then we can measure the value x2 minus x1 means during the 2 hours how much distance you can cover, which it really indicates the value of x2 minus x1. x2 minus x1 என்னத்தை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா the how much distance covered during the time interval of t2 minus t1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். then average velocity is equal to delta x by delta t. so delta x is nothing but a change of distance with respect to the time. so delta x is nothing but x2 minus x1. so here t2 minus t1 அப்படின்றது டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். so then velocity is equal to displacement by time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஒரு சம்மில் வந்து சப்போஸ் தே ஆர் கிவிங் த நீங்கள் வந்து நீட் கொஸ்டின்ஸ் ஆர் இதர் 1 மார்க்லாம் ரீட் பண்ணுறப்ப நம்ம வந்து தே ஆர் கிவிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தென் யூ கேன் கால்குலேட் த வெலாசிட்டி மீன்ஸ் வி கோ ஃபார் த டிஃப்ரென்சேஷன். சப்போஸ் இன் வைஸ் வர்ஸா இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஸோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா யூ கோ ஃபார் த டிஃப்ரென்சேஷன். அதுவே வெலாசிட்டி கொடுத்துட்டு எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டிஃப்ரென்சேஷன் ஆர் இன்டகிரேஷன் ஆர் எ வேர்ட்ஸ் நியூ ஃபார் யூ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புது வேர்ட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இது டீட்டெயிலாக நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா லேர்ன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் டிஃப்ரென்சேஷன்லாம் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வி கேன் டீட்டெயிலி ஸ்டடி லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா they are giving displacement, then you are going to calculate the velocity அப்படின்னா differentiation. they are giving the velocity, then you can calculate the displacement அப்படின்னா you are using the integration அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த பாயிண்ட் டிஃப்ரென்சேஷனுக்கு வந்து dx by dtன்னு போடணும். ஸோ டிஃப்ரென்சேஷன் அப்படின்னா டிஃப்ரென்சேஷனோட ஃபஸ்ட் லெட்டர் டி. ஸோ இங்கே dx by dt அப்படின்னா அது டிஃப்ரென்சேஷன். ஸோ இந்த ஒரு கரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கரு லைக் ஸ்னேக் மாதிரி உங்களுக்கு இருக்கும், இந்த கரு இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இன்டகிரேஷன். ஸோ இந்த இன்டகிரேஷனில் எனக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா லோயர் லிமிட்டு, இது வந்து எனக்கு என்ன சார்னா அப்பர் லிமிட். ஸோ
So the lower limit indicates the minimum value, whereas the upper limit indicates the maximum value அப்படின்னு நம்ம சொல்லலாம். So lower limit is a starting point, so upper limit is a maximum point. The distance varies with the x1 to x2 means x1 having the lower magnitude and compared to the x2, that means x2 having the greater magnitude. In same time the velocity, so நீங்கள் வந்து by differentiation or integration, so both on, so நீங்கள் ரெண்டுலையுமே differentiation or integration, நீங்கள் கான்ஸ்டன்ட்டை வந்து differentiate பண்ணாலும் integrate பண்ணாலும் we are getting the 0. So here you are taking velocity is 0 அப்படின்னு நீங்கள் எடுத்து velocity as constant அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா by integrating we get 0. So by avoid this condition, இந்த collaborations-லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த velocity நீங்கள் வெளியே எடுத்துடலாம். So இது வந்து integration. So this is the lower limit t1. இது வந்து t2 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா upper limit அப்படின்னு சொல்கிறோம். ஸோ t1 அப்படின்றது எனக்கு என்ன சார்னா லோயர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். t1 அப்படின்றது மினிமம் வேல்யூ, t2 அப்படின்றது எனக்கு என்ன சார்னா மேக்ஸிமம் வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி வேணும்னா டிஃபரன்சேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி வேணும்னா வந்து எனக்கு டிஃபரன்சேஷன் போகணும். அதுவே வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இன்டகிரேஷன் போகணும். சரி, ரைட். இது வந்து இட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அப்டைனிங் த வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வேர்ட், இட்ஸ் பியூர்லி பிலாங்ஸ் டு வெலாசிட்டி. இன் சேம் டைம் distance is a word, is purely belongs to speed. So the average speed is equal to path length by time. You already know the difference between the velocity and the speed. So one is a scalar, another one is a vector. That means velocity belongs to vector quantity, speed is a scalar quantity. In the first letter of the word indicate the whether it is a scalar or vector. velocity oda first letter வந்து v, so vector. ஸ்பீடோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எஸ். ஸோ எஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கேலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ யூ கேன் சிம்பிளி சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ a particle moving in the two dimension means is nothing but a particle placed in the any two axes, either x or y or y or z or z or x அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்குது. ஸ்டார்டிங் இது வந்து O is the origin. ஸோ இது வந்து x axis, இது வந்து y axis. a particle followed by the path OQP. எனக்கு வந்து there are the two possibilities. வந்து ஓவிலிருந்து P வழியாக போகலாம் வயா Q, ஆர் O to P எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ரெண்டாக போகலாம். ஸோ எவ்வளோ டைமில் சார் அப்படின்னா t is equal to 5 seconds. இந்த இடத்துல எனக்கு அந்த distance between the O and P they are given, so which is equal to 10 meter அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த டயக்ராமில் இருந்து you can calculate the average velocity and average speed. நல்லா ஞாபகம் வச்சுங்க. A particle moving in the two dimension which is started with the origin which is denoted by the O, then via O to P via Q or O to P. So the value of OP is 10 centimeters. So both it will attain the time of எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 5 seconds. You already know. Now we can calculate the average velocity and the average speed. You already know the formula for velocity, displacement by time. The formula for velocity, displacement by time. The formula for speed is equal to distance by time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So you already know displacement is nothing but the shortest distance between the two particles. So a particle it want to cover the distance O to P, there are the two possibilities, via Q or via straight line. So here shortest distance is in the straight line தான், along the x-axis. A particle started with the O and it move along the x-axis and reach the P is known as the shortest distance, which is also known as the displacement. A particle started with the O and reached the P via Q means it is the actual path followed by the particle, which is known as the distance. நீங்கள் முதல்ல you can identify here which one is the distance, which one is the displacement அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ O to P அப்படின்றது along the x-axis மூவ் ஆனால் அது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓவிலிருந்து Q போய் P வந்தால் அது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ். So first you can calculate the average velocity. The formula for average velocity is equal to displacement by time. So here the displacement is 10 meter. It should lie in the x-axis. So we should write I cap. So I cap is a unit vector for it is purely belongs to x-axis. So அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா displacement along the x-axis. So we indicate the I cap. So 10 I cap by time வந்து எனக்கு 5. So 10 by 5 எனக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 2 வரும். 2 I cap meter per second. இந்த I cap indicates is nothing but a particle moving in the x-axis. So here there அந்த பார்ட்டிகளோட displacement should lie in the x-axis. அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி எங்கே சார் இருக்கும் அப்படின்னா x-axisல இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இன் சேம் தட் யூ கேன் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு எனக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஹியர் யூ கேன் கால்குலேட் த டிஸ்டன்ஸ். The particle reached the point O to P via Q. So here is a semicircle. You already know the distance of the semicircle is nothing but pi r. So the distance of semicircle is pi r. So the value of pi here r.
here diameter is 10 meter, so that means radius is 5 meter, so 5r means 5 pi, so time வந்து 5, so 5 cancel ஆகிடும், எனக்கு 5 meter per second. அப்போ நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, when we are calculating the velocity we can take the value of displacement. When we are calculating the speed, you can calculate the distance. In before that, you can identify while you are seeing in any diagram there which one is the displacement, which one is the distance. First you can identify. நீங்கள் அதை வந்து first நீங்கள் calculate பண்ணணும். So then only you can calculate the value of velocity and average of velocity and speed, average velocity and average speed அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So in third one is instantaneous velocity அப்படின்னு சொல்கிறோம். ஸோ instantaneous velocity is nothing but இந்த velocity at a particular time interval, ஒரு particular டைமில் அது நீங்கள் வந்து ஒரு 0ன்ற டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வாட் இஸ் த velocity at a 3rd second, what is the velocity at 5th second, what is the velocity at a 7th second. That means the velocity at any particular second is known as the instantaneous velocity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ instantaneous velocity is nothing but velocity is equal to rate of change of position vector. Velocity is equal to rate of change of position vector அப்படின்னு சொல்கிறோம். Then v vector is equal to dr vector by dt. So time is a scalar but position vector you already know. So position vector அப்படின்ற டாபிக் வந்து லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து v vector is equal to dr vector by dt அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து velocity vector, இது வந்து position vector. So dt is the time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். Then v vector is equal to dr vector by dt. So d by dt is equal to r vector பதிலாக xi cap plus yj cap plus zk cap. So dx by dt I cap இது வந்து இது பண்ணுங்கள். ஸோ dx by dt அப்படின்றது velocity in the x axis, dy by dt அப்படின்றது velocity in the y axis. So dz by dt அப்படின்றது velocity in the z axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆர் வெக்டாருக்கு உண்டான ஃபார்முலா வந்து எனக்கு ஆல்ரெடி நோ, xi cap yj cap zk cap அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, இந்த டேர்மை வந்து நீங்கள் வெளியே எடுத்துறீங்க. அப்போ dx by dt I cap, dy by dt j cap, ஸோ dz by dt இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா k cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது dx by dt அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் along the x axis with respect to the time. அதே போல் டிஸ்பிளேஸ்மெண்ட் along the y axis with respect to the time வந்து dy by dt. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் along the z axis with respect to the time வந்து எனக்கு என்ன சார், இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா z axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ dx by dt, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் along the x axis with respect to the time which is equal to the velocity of the particle while it placed in the x axis. ஸோ dy by dt which is இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் along the y axis with respect to the time அப்படின்னா which is equal to the velocity of the y axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ dz by dt அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் along the z axis with respect to the time, ஸோ vz அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ if you want to calculate the total velocity, நீங்கள் வந்து இந்த I cap j cap ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் அண்ட் ஆட், நீங்கள் வந்து ஸ்கொயர் அண்ட் ஆட் பண்ணணும். then total velocity is equal to vx square plus vy square plus vz square. So this is the common formula for finding the velocity of the particle. A particle which is placed in the x axis and y axis and z axis. Here v is nothing but magnitude. Magnitude is nothing but mere number. So நீங்கள் வந்து velocity of the x axis or 10, velocity of the y axis or 10, இது வந்து velocity of the z axis ஒரு 10 அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா then you can find the ஒரு நம்பர், ஒரு மியர் நம்பர் தான் கிடைக்கும். மியர் நம்பரோட இன்னொரு பேர் தான் நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. when a particle placed in the all the 3 dimensions x y z மூணுலேயுமே இருக்கிறப்ப அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க, அதோட டோட்டல் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க, நாட் அன் ஆவரேஜ் வெலாசிட்டி, சாரி, ஸோ டோட்டல் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க என்ன சார் ஃபார்முலானா v is equal to vx square plus vy square plus எனக்கு என்ன சார் அப்படின்னா vz square அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் மொமெண்டம். ஸோ இந்த மொமெண்டம் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ மொமெண்டம் அப்படின்றது இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ அது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பிஃபோர் தட் நீங்களாம் ஞாபகம் வச்சிங்க, இஃப் யூ வாண்ட் டு மெஷர் யுவர் ஓன் வெயிட் டெஃபினெட்லி யூ ஆர் இன் த ரெஸ்ட். அப்போ தான் நீங்கள் வந்து ஆன் த டைம் ஒன்லி யூ கேன் மெஷர் யுவர் ஓன் வெயிட். சப்போஸ் இன்கேஸ் யூ ஆர் இன் த மோஷன் அப்படின்னா யூ கேனாட் மெஷர் யுவர் ஓன் வெயிட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாஸ் அண்ட் வெயிட் வில் பி வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு த வெலாசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே நம்மளோட ஒரிஜினல் வெயிட் நம்ம தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் எதில் சார் இருக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் மூவிங்கில் இருக்கிறப்ப உங்களோட வெயிட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட மேக்னிடியூட் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் மொமெண்டம் which is nothing but the product of mass into velocity. So the momentum of the simple of momentum p, so m அப்படின்றது mass, v அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா velocity, then p is equal to m into v. So the unit of mass வந்து SI unit of mass வந்து kilogram, the SI unit of velocity வந்து meter second inverse. So இது வந்து this is the SI unit.
for momentum. If you want to convert the SI unit into dimension formula, mlt power minus 1, you can write within the square bracket. Why? Because I hope you already know all the dimension formula we can write within the square bracket. So அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கிலோகிராம். ஸோ கிலோகிராம் வந்து மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா m. ஸோ L அப்படின்றது வந்து லென்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா, T அப்படின்றது டைமோட டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் m power 1, L power 1, T power minus 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் மொமெண்டம். mL T power minus 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் இஸ் த SI யூனிட் ஆஃப் த மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காமனான ஃபார்முலா எனக்கு என்ன சார் அப்படின்னா மொமெண்டம் P is equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா m into v. Suppose a particle having the velocity Vx means is nothing but a particle to possessing the velocity along the x-axis. So that we can write the I cap. So I cap what really indicate means a particle to possessing the velocity along the x-axis. Here Vy j cap. So j cap is nothing but a particle to possessing the velocity along the y-axis. So here k cap. So k cap அப்படின்னா Vz அப்படின்னு நம்ம சொல்கிறோம். That means a particle possessing the velocity along the z axis. So Vz, Vy or Vx அப்படின்றது அந்த பார்ட்டிகளோட டைமென்ஷன்ஸ். ஸோ எதிர் எந்த ஆக்சிஸில் இருக்குது எக்ஸா ஒய்யா இசட்டா அப்படின்றது. அண்ட் சிம்பிளி யூ கேன் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா பை யூஸிங் IJK அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் மொமெண்டம் along the x-axis when the particle having the velocity along the x-axis. ஸோ ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி x-axis இருக்கிறப்ப அதோட மொமெண்டம் வேணும்னா Px is equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா mvx I cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொமெண்டம் along the y-axis வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா m இன்ட்டு எனக்கு என்ன சார் அப்படின்னா Vy j cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் எனக்கு மொமெண்டம் along the z axis அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா m இன்ட்டு Vz k cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் ஆர் த மொமெண்டம் இஃப் a particle moving in the x axis or y axis or z axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். if you want to calculate the total momentum எனக்கு வேணும் அப்படின்னா சார் அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் equal to the momentum along the x axis. ஸோ x axis அப்படின்னா I cap இருக்கணும். the momentum along the y axis j cap. ஸோ அடுத்து momentum along the z axis k cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ this is the momentum. ஸோ டோட்டல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபார்முலா ஃபார் Pxக்கு வந்து mvx I cap. இங்கே வந்து எனக்கு என்ன சார்னா Pyக்கு பதிலாக mvy j cap ப்ளஸ் Pzக்கு பதிலாக mvz k cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து the momentum followed by the particle having the velocity along the x-axis or y-axis or z-axis totally. Then you can see the sum. ஒரு சம் இருக்குது. 2 different mass எடுத்துக்கிறீங்க. ஒன்று வந்து 10 gram and வந்து 1 gram. both it will having the same velocity 10 meter per second. Say 2 particles having the masses of equal to 10 gram or 1 kilogram, both it will having the same velocity 10 meter per second. And what is the value of momentum? The first particle momentum, second particle momentum. So first 10 gram. So first you converted into regular units. Regular unit அப்படினா gram is converted into SI unit. So 10 gram it converted into kilogram means divided by 1000. So 10 divided by 1000 which is equal to 0.01 kilogram. In same to m to 1 kilogram. So all kilogram la da irukku. So not at all you need not to convert. Then velocity on the 10 meter per second. Then the momentum of the first particle P1 is equal to m1 into v. Here m1 or m2 அப்படின்றது mass of the first and second particle, but v இந்த இடத்துல நேம் கொடுக்கல. Why? Because both the particle it will having the different mass, however it will having the same velocity. So m1 is equal to 0.01 into 10, so 0.1 kilogram meter per second. Then P2 m2v அப்படின்னா இது வந்து எனக்கு என்னன்னா 1 into 10 meter per 10 அப்படின்றது 1 into 10. The unit of momentum வந்து kilogram meter per second அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The momentum of the first particle 0.1 kilogram meter per second. The momentum of the second particle 10 kilogram meter per second அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை விட இது எத்தனை டைம்ஸ் சார் எனக்கு அதிகம் அப்படின்னா 100 times அதிகம். அப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா even though the both the particle to having the same velocity, the mass will be different ஆகிறப்ப the momentum automatically will be differ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.